மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் முதல் நாளாக இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மதுரையில் ஊரெங்கும் விளம்பரம் செய்து சொன்னதை நிறைவேற்றிய வெறும் முத்துச்சாமியாக இருந்து சுயேட்சை வேட்பாளராக மாறிய போஸ்டர் முத்துச்சாமி என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், நாட்டில் தற்போது ஜனநாயக படுகொலை நடைபெறுகிறது. இதனை தடுத்து ஜனநாயகம் மிளிரவும் மகளிர் உரிமை நிலைநாட்டவும் தேர்தலில் போட்டியிடுவதாக முத்துச்சாமி தெரிவித்துள்ளார். கடந்த 3 முறை தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு போட்டியிட்டு இப்பொழுது 4ஆம் முறையாக மதுரை பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்றேன். இந்த தேர்தலில் என்னுடைய பிரதான நோக்கமானது ஜனநாயக படுகொலைக்கு எதிராக ஒரு ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்ற முறையிலே என்னுடைய தேர்தல் களமானது மதுரை பாராளுமன்ற தொகுதியை தாண்டி பத்திரிகையாளர்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் இந்த உலகமெங்கும் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்பதே என்னுடைய தலையாய விருப்பம்.